இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடம் இருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதாவது மண்ணுக்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இவரோட மண்ணில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா, அது ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் உறவு இருக்குது. நம்ம செத்தா கூட மண்ணுக்கு மண்ணாக தான் போகும் இல்லைங்களா. அப்போ இந்த மண் என்பது வாழ்வு தரக்கூடியது, உயிர் தரக்கூடியது. இந்த மண் என்பது சிறப்பானது, ஆரோக்கியமானது, அது வீரமும் கொடுக்கக்கூடியது. நிறைய விஷயம் இந்த மண் சார்ந்து இருக்குதுங்க. அப்போது இந்த மண், அதாவது நம்ம சொல்லுவோம் இந்த ஊர் மண் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீரம், கலாச்சாரம் எல்லாம் உள்ளடக்கியது இந்த மண். அது எளிதாக நாம் நினைத்து பார்க்க முடியாது. அதுவும் இந்த மண் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மண் பாண்டம்ன்றது இன்னும் சிறப்பானது. அப்போது நம்முடைய முற்காலத்தில் இருந்தவங்க தாத்தா பாட்டிங்களாம் சிறப்பாக வாழ்ந்தாங்க, நீண்ட காலம் நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ நமக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பலவிதமான நோய்கள், நமக்கு வந்து பெயர் தெரியாத நோய்கள்லாம் வருது இல்லையா. மருத்துவ உலகமே வேக்கிற அளவுக்கு இன்றைக்கி நோய்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான நோயும் இல்லாமல் நீண்ட காலம் அவங்க வாழ்ந்தாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? மண்பாண்டங்களில் அவங்க சமைத்தாங்க, இயற்கை உணவை அவங்க வந்து உண்டாங்க. அதனால நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுசோடு வாழ்ந்தாங்க. நீங்கள் கூட பாருங்கள், மண்பாண்டத்தில் நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், அதுக்கு அதில் இருக்கிற ருசியே தனி தான். நம்ம கேஸ் அடுப்பில் வைத்து என்றைக்கு நம்ம சமைக்க ஆரம்பித்தோமோ, ப்ரெஷர் குக்கர் வந்துச்சோ, எல்லா நோயும் நமக்கு வந்து தாக்கிடுச்சு. நீங்கள் விறகு அடுப்புலையோ அல்லது மண்பாடங்களை சமைக்கும்போது உண்மையிலே அதனுடைய தரம், அதனுடைய சுவை அதிகமாய் கூடும். இப்போது இங்கே பவுல் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இந்த மண்பாண்டை சமைக்கிறாங்கல்ல, சமைச்ச உடனே இந்த பெண்மணிகள்லாம் அதை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. சூடாக இருக்கும், ஒரு நீண்ட நேரம் சூடாக இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளே இந்த இருக்கும் குழம்பு இருக்கும், அதை பத்திரமா தூக்கிட்டு வரணும். ஏன்னா கொஞ்சம் வழுக்கிட்டா கூட உடஞ்சிடும். அப்போ அவ்வளோ நேரம் சமைச்சது வேஸ்ட்டாக போயிடும், அதை நம்ம ருசி பார்க்க முடியாது. அப்போ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை தூக்கிட்டு வரணும் இல்லையா. அப்படின்னாக்கா இந்த மண்பாண்டத்தில் இருக்கிற அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அது மரக்கறியாக இருக்கலாம், இறைச்சி கறியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது செல்வமாக இருக்கும், பொக்கிஷமாக இருக்கும். அப்போ பத்திரமா அதை பாதுகாக்கணும். இப்போ மண்பாண்டம் என்பது நாம் இந்த அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷமாக இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் சுவை மிகுந்தவராக இருக்கிறார். அவரை சுவைத்து பார்க்க நாம் வேண்டும். நம்ம ஜாக்கிரதையாக அவரோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்ம மண்பாண்டம் நம்மளை சொல்கிறாருல பவுல், என்னென்னா எந்த நேரத்திலும் இயேசுவுக்காக அடிக்கப்படலாம், எந்த நேரத்திலும் இயேசுவுக்காக நம்ம உடைக்கப்படலாம், அதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணுங்க. அப்படி என்றால் இயேசுவை ருசி பார்க்கிறவர்களாய் நாம் மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழம்பு சமைச்சா, ஒரு நல்ல ஒரு அருமையான சுவை மிகுந்த ஒரு குழம்பை நம்ம சமைக்கிறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வாசனை வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி நறுமணம் போயிடும். இப்போல்லாம் நம்ம ஜன்னலெல்லாம் சாத்திடுறோம், காம்பவுண்ட் ஆல் போட்டுக்கிறோம், கதவை பூட்டிட்டு சமைக்கிறோம். அப்போ அந்த வாசனை அதுக்குள்ளே இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. திறந்த வெளியில் சமைக்கும்போது அதோடைய மனம் எல்லாரையும் பேசும், எல்லாரும் ஓடி வந்து அங்கே நிற்பாங்க. அப்போது அது வந்து நம்ம மட்டுமே சாப்பிடாம அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துலலாம் கொடுத்துருக்குறாங்க, பகிர்ந்து உண்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வீட்டில் என்னவோ அதை சாப்பிடுவாங்க, இங்கே இருக்கிறது அங்கே கொடுப்பாங்க. அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த பகிர்ந்துண்டு வாழ்வது சுவை கொடுக்கறது. அப்போனா இயேசு கிறிஸ்துவையும் நாம் பகிர்ந்தளித்து வாழ வேண்டும். சுவை மிகுந்த அவரை நாம் மட்டும் சுவைத்தால் போதாது, நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களும் ஆண்டவர் இயேசுவை சுவைத்து பார்ப்பதற்கு நாம் அவரை கொடுக்கணும். அப்படின்றால் நாம் இயேசுக்காக உடைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக, அதே நேரத்தில் இயேசுவின் அன்பை நாம் கொண்டு செல்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.